மக்கள் கிளினிக், லஸ் சர்ச் ரோட், காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில். டாக்டர் கட்டணம் ₹100 மட்டுமே. கால் 9585177993. தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. மனம் தேடும் ஆலயம். வேதகிரீஸ்வரர் கோயில், திருக்கழுக்குன்றம். கோயிலுக்கு செல்லும் போது மனமும் உடலும் சந்தோஷமாக இருக்கும். அதுவும் மலைமேல் இருக்கும் ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கிருக்கும் மூலிகை காற்றை சுவாசிக்கும் போது தீராத நோய்களும் தீர்வது மட்டுமின்றி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளும் தீர்வதை அனுபவத்தில் உணரலாம். அப்படி ஒரு அற்புதமான ஆலயத்தை தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம். நம சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது 262வது தலம். தொண்டை நாட்டு தலங்களில் இது 28வது தலம். சமயக்குரவர்களான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகரால் பாடல் பெற்ற தலம். சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. மார்க்கண்டேயர் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளார். மலைமேல் ஒரு கோயிலும் ஊருக்குள் ஒரு கோயிலும் என 2 கோயில்கள் இங்கிருப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். மலைமேல் இருக்கும் கோயிலை திருமலை கோயில் என்றும், அடிவாரத்தில் இருக்கும் கோயிலை தாழ கோயில் என்றும் அழைக்கின்றனர். மலைக்கோயிலில் இறைவன் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரிலும், தாழ கோயிலில் இறைவன் பக்தவச்சலேஸ்வரர் என்ற பெயரிலும் குடிக்கொண்டுள்ளார். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் ஆகிய 4 வேதங்களும் 4 பெரிய பாறைகளாக இத்தலத்தில் இருப்பதாகவும், அவற்றுள் அதர்வன வேத பாறை உச்சியில் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ளார் என்று தல புராணம் விவரிக்கிறது.
அயனும் காணாமல் நின்ற அகண்ட பெரும் சோதியே, ஆலங்காட்டில் பேயார்க்கு தாண்டவ காட்சி தந்த கூத்தனே, அறியும் அயனும் காணாமல் நின்ற அகண்ட பெரும் சோதியே, ஆலங்காட்டில் பேயார்க்கு தாண்டவ காட்சி தந்த கூத்தனே. திருக்கழுக்குன்றம் மலைக்கோயில் சுமார் 500 அடி உயரத்தில் உள்ளது. இத்தல சிவபெருமானை 2 கழுகுகள் தினமும் வந்து வழிபட்டு செல்வதால் இத்தலம் திருக்கழுக்குன்றம் என்றானதாம். ஸ்தலத்தின் சிறப்பு: வேதமே இத்தலத்தில் மலையாக இருப்பதால் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாச்சலம், கதலிவனம் என பல்வேறு பெயர்களும் இத்தலத்திற்கு உள்ளன. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது போல இத்தலத்திலும் பௌர்ணமி தோறும் ஏராளமானோர் கிரிவலம் வருகிறார்கள். சுந்தரர் ஈசனிடம் பொன் பெற்றது இத்தலத்தில்தானாம். கோடி ருத்ரர்கள் தவமிருந்து முக்தியடைந்த சிவஸ்தலமும் இதுவே. சித்தர்கள் பலர் இன்றும் சூட்சுமமாக வாழ்ந்து வரும் திருத்தலம் இது. சுரகுரு என்ற மன்னனுக்கு சுயம்பாக சிவபெருமான் காட்சி தந்த தலம் இது. மன நிம்மதியை கொடுக்கும் தலம் இது என்பதால் இங்கு வந்தாலே மனம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளும் தீர்வதாக சொல்லப்படுகிறது. இது முக்தி தரும் ஸ்தலம். ஸ்தல வரலாறு: முன்னொரு சமயம் பிரம்மனின் 8 மானசபுத்திரர்கள் சாரூப வரத்தை ஈசனிடம் கேட்டு கடுந்தவம் இருந்தனர். ஆனால் சிவபெருமானிடம் வேண்டும் போது சாரூப என்பதற்கு பதில் சாயுச்சிய என்று தவறுதலாக கேட்டதால் கழுகாக மாறிவிட்டார்களாம். அன்று முதல் யுகத்திற்கு 2 என ஒவ்வொரு யுகத்திலும் 2 கழுகாக இத்தல இறைவனை வழிபடுவதாக சொல்லப்படுகிறது. உச்சி வேளையில் மலைமேல் தினமும் 2 கழுகுகள் ஆலய பிரசாதத்தை உண்பதாக சொல்லப்படுகிறது. கோயில் அமைப்பு: மலையடிவாரத்தில் இருக்கும் தாழ கோவில் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பில் 4 புறமும் கோபுரங்களுடன் அற்புதமாக காட்சி தருகின்றது. இவற்றில் 7 நிலைகளுடன் கிழக்கில் இருக்கும் கோபுரமே ராஜகோபுரமாகும். இத்திருக்கோயில் 3 பிரகாரங்களுடன் ஏராளமான தனி சந்நிதிகளுடன் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. வானுயர உயர்ந்து காணப்படும் ராஜகோபுரத்தை பக்தர்கள் தரிசித்துவிட்டு கோபுர வாயில் வழியே உள்ளே சென்றால் அங்கு நேரெதிரே 4 கால் மண்டபம் உள்ளது. அங்கு வலதுபுறம் உள்ள மண்டபத்தில் உள்ள கற்சுவரில் அழகான அஷ்டபுஜ துர்க்கையின் சிற்பமும் 16 கால் மண்டபமும் உள்ளன. இதில் உள்ள தூண்களில் அழகிய சிற்பங்களை காண முடிகிறது. நான்கு கால் மண்டபத்தை அடுத்து 2வது கோபுரத்தை தரிசிக்கலாம். அந்த கோபுரத்தின் இருபுறமும் விநாயகரும் சுப்பிரமணியரும் உள்ளனர். வெளிப்பிரகாரத்தை வலம் வரும் போது வடக்கு சுற்றில் நந்தி தீர்த்தமும் கரையில் நந்தியும் உள்ளது. இரண்டாவது கோபுர வாயிலில் நுழைந்து பிரகாரத்தை வலம் வரும் போது சோமாஸ்கந்தர் சந்நிதி உள்ளது.
இப்பிரகாரத்தில் பீடம் மட்டுமே கொண்ட ஆத்மநாதர் சந்நிதி உள்ளது. பான பகுதி இல்லை. இதன் எதிரில் மாணிக்கவாசகர் சந்நிதி, ஏகாம்பரநாதர், தல விநாயகரான வண்டுவன விநாயகர், ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் முதலிய சந்நிதிகள் தனித்தனி கோயில்களாக அமைந்துள்ளன. முருகப்பெருமான் ஆறுமுகத்துடன் தனியாக இங்கு அருள் பாலிக்கிறார். பாதத்திற்கு மட்டும் அம்மனுக்கு அபிஷேகம். இத்தலத்தில் இருக்கும் அம்பாள் அற்புத திருக்கோலத்தில் மிக அழகாக அருள் பாலிக்கிறார். கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கியிருக்கும் திரிபுர சுந்தரி அம்மன் பிரமிக்க வைக்கும் பேரழகுடன் அருட்காட்சி தருகிறார். இத்தலத்தில் இருக்கும் விசேஷம் என்னவென்றால், இங்கு அம்பிகையின் பாதத்திற்குத்தான் தினமும் அபிஷேகம் செய்கிறார்கள். ஓராண்டில் 3 நாட்கள் மட்டுமே, அதாவது ஆடிப்பூரம் 11ஆம் நாள், நவராத்திரி 9ஆம் நாள், பங்குனி உத்திரம் இரவில் மட்டுமே அம்பாள் திருவுருவம் முழுவதும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மூலவர் பக்தவச்சலேஸ்வரர் பழமையான ஆலயங்களில் காணப்படும் கஜபிருஷ்ட அமைப்புடன் இங்கு மூலவர் அருள் பாலிக்கிறார். மூலவர் பக்தவச்சலேஸ்வரர் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். கோஷ்ட மூர்த்தங்களான விநாயகர், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். சண்டேஸ்வரர் தனி சந்நிதியில் உள்ளார். உள்பிரகாரத்தை வலம் வரும்போது சூரியன் சந்நிதியும், அதையடுத்து விநாயகர், 63 மூல திருமேனிகளும், அடுத்து 7 சிவலிங்கங்களும் உள்ளன. இங்கு பைரவர் வாகனமின்றி விசேஷ தோற்றத்தில் அருள் பாலிக்கிறார். கடல் சங்கு கிடைக்கும் அதிசய ஸ்தலம். பொதுவாக சங்குகள் கடலில்தான் கிடைக்கும். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வலம்புரி சங்கு இவ்வாலய தீர்த்த குளத்தில் தானாக தோன்றுவது ஒரு அதிசயமாகும். அதற்கு ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. முன்னொரு சமயம் இத்தலம் வந்த மார்க்கண்டேயர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பாத்திரம் எதுவுமின்றி சிவபெருமானை வேண்டினாராம். உடனே சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக இங்குள்ள குளத்தில் ஒரு கடல் சங்கை உற்பத்தி செய்து அருளினாராம். அன்று முதல் இன்று வரை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்குளத்தில் சங்கு உற்பத்தியாகும் அதிசயம் தொடர்ந்து நடந்து வருகிறது. சங்கு தோன்ற போவதற்கு அறிகுறியாக குளத்தில் முதலில் நுரை வருமாம். மறுநாள் ஓம்கார சப்தம் கேட்குமாம். உடனே சங்கு வெளிவந்து நீரில் மிதக்குமாம். அதை ஆலய அர்ச்சகர் எடுத்து வந்து பூஜை செய்வாராம். இப்படி இங்கு இதுவரை கிடைத்த சங்குகள் அனைத்தும் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. நோய் தீர்க்கும் தீர்த்தம். இங்கு சங்கு தீர்த்தத்தில் விடியற் காலையில் நீராடி இந்த மலையை வலம் வருபவர்களின் உடல் பிணிகள், மன நோய்கள் யாவும் தீரும் என்பது நம்பிக்கை. அதனால் ஏராளமான பக்தர்கள் பௌர்ணமி தோறும் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். மலையடிவாரத்தில் இருக்கும் சிவபெருமானை தரிசித்த பின் பக்தர்கள் மலை ஏறி மலை மேல் இருக்கும் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். மலை ஏறும் போது மிகவும் ரம்மியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதை உணர முடிகிறது. மலை மேல் இருக்கும் ஈசனை இந்திரன் இப்பொழுதும் இடி ரூபத்தில் வழிபடும் அதிசயமும் நடப்பதாக சொல்கிறார்கள்.
சுமார் 500 அடி உயரத்தில் இருக்கும் இந்த மலைக்கோயில் ராஜகோபுரம் ஒரு பிரகாரத்துடன் அமைந்துள்ளது. மலை ஏறும் போது மொத்த ஊரின் அழகிய தோற்றத்தையும் கண்டு ரசித்து மகிழலாம். மலை மேல் இருக்கும் மூலவர் சுயம்புலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயருடன் அம்மன் சொக்கநாயகி என்கிற பெண்ணினல்லாளம்மை என்ற பெயரிலும் எழுந்தருளி உள்ளனர். கர்ப்ப கிரகத்தில் உட்பகுதியில் மேற்கில் சோமாஸ்கந்தர், விஷ்ணு, பிரம்மா உருவங்களும், வடக்கு பக்கத்தில் யோக தட்சிணாமூர்த்தியும் பிரம்மனும் மார்க்கண்டேயர் சிவலிங்க வழிபாடு செய்யும் தோற்றமும், தெற்கில் நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், சித்த பிரம்மை பிடித்தவர்கள், மனநோய் உள்ளவர்கள் இங்கு மலை ஏறி வழிபட அவை நீங்குமாம். திருவிழாக்கள்: லட்சதீப திருவிழா, சித்திரை திருவிழா, விடையாட்சி உற்சவம், திரிபுர சுந்தரி அம்மன் திருவிழா, திருக்கல்யாண திருவிழா, நவராத்திரி திருவிழா, கார்த்திகை தீப திருவிழா, தெப்பத் திருவிழா, சங்காபிஷேகம், ஆருத்ர தரிசனம், சுந்தரர் திருவிழா, மாசி மகம், சேரமானுடன் கைலாயம் செல்லும் விழா, பிட்டுக்கு மண் சுமந்த விழா, பவித்ரோற்சவம், மாணிக்கவாசகர் திருவிழா ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நடை திறக்கும் நேரம்: அடிவார தாழ கோயில் தினம்தோறும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. மலைக்கோயில் தினம்தோறும் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. கோயில் முகவரி: அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோயில், திருக்கழுக்குன்றம், 603109, செங்கல்பட்டு மாவட்டம். நேயர்களே, இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஆயினும் சக்தி வாய்ந்த ஸ்தலங்களுக்கு ஒருவர் சென்று வரும்போது வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் வருவதை அனுபவத்தில் உணரலாம். அதனால் திருக்கழுக்குன்ற ஈசனை வழிபட்டு வாழ்வில் சகல செல்வங்களையும் நலன்களையும் பெற்று மகிழுங்கள். வேதகிரீஸ்வரர் கோயில், திருக்கழுக்குன்றம். மனம் தேடும் ஆலயம். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். தங்கத்தரத்தில் உலக சாதனை, பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில். 100% accuracy and same day report, flat 30% discount, free home collection. Call 9585177993.